ரிஷபம் அப்படின்னாலே பூமி, அது பூமி தத்துவம். அதனால பூமி தாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. அந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, இதுக்கு பஞ்சமே கிடையாது. அது குப்பையில பிறந்தவனா இருந்தாலும் சரி, கோபுரத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்னைக்குமே பஞ்சமே கிடையாது. ஹியூமரா பேசுவாங்க, புத்திசாலியா பேசுவாங்க. ஒரு கூட்டத்துக்கு நடுவில் அவங்க உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவங்கள சுற்றி தான் எல்லாரும் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவ் ஸ்பீச் அவங்க கிட்ட இருக்கும். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ரிஷப லக்னம். ஸோ இந்த ரிஷப லக்ன நேயர்களுக்கு எப்படி இருக்குது? ரிஷப லக்னம் அப்படின்னு சொல்லும் போதே என் மனசுல அப்படியே ஒரு சந்தோஷம், பூரிப்பு. ஏன்னா அது ராஜராஜேஸ்வரி உட்கார்ந்துருக்கிற வீடு. அது ரிஷபம் அப்படின்னாலே பூமி, அது பூமி தத்துவம். அதனால பூமி தாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. ராஜராஜேஸ்வரியே அம்பாள் தானே, அம்பாளுங்கிறவ அம்மா, நமக்கு என்ன வேணுனாலும் கொடுப்பா. அந்த மாதிரி எல்லா சுபிக்ஷமும் நிறைந்த வீடு அங்கே. அந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, இதுக்கு பஞ்சமே கிடையாது. அது குப்பையில பிறந்தவனா இருந்தாலும் சரி, கோபுரத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்னைக்குமே பஞ்சமே கிடையாது. அந்த மாதிரியான அவங்கவுங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி. அதுக்குன்னு குப்பையில பிறந்தவங்க அம்பானி மாதிரி நான் இருக்க முடியுமான்னு கேட்டால் அதெல்லாம் விதண்டாவாதம். அப்படி கிடையாது. அவங்கவுங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு அந்த சுபிக்ஷம் என்னவோ அது கிடைக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அங்கே இவர் சந்திரன் உச்சமடையக்கூடிய வீடு. அதனால் ரிஷபத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் அழகாக இருப்பாங்க, நல்ல ஒரு சாமிங்காக நல்லா இருப்பாங்க, நல்ல பேசக்கூடிய திறமை அவங்களுக்கு உண்டு, நல்ல ஜோவியலாக பேசுவாங்க. ஏன்னா 2ஆம் இடம் மிதுனம், அது காற்று ராசி, புதனுடைய வீடு. புதன் வீடுனாலே உங்களுக்கு பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல ஹியூமராக பேசுவாங்க, புத்திசாலியாக பேசுவாங்க. ஒரு கூட்டத்துக்கு நடுவில் அவங்க உட்காந்துருந்தாங்கன்னா அவங்கள சுற்றி தான் எல்லாரும் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவ் ஸ்பீச் அவங்க கிட்ட இருக்கும். நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி தாயார் பாசம் இவங்களுக்கு ரொம்ப உண்டு. ஏன்னா இவங்களுடைய 3ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம், அது கடகம் அப்படிங்கிறது தாயார் ஸ்தானம். இப்போ அதுவே இவங்களுக்கு சகோதர பாவமாகவும் வர்றதுனால கூட பிறந்தவங்க 4-5 பேர் இருப்பாங்கன்னு அந்த காலத்தில் சொல்லலாம். இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காலத்தில் 2-1ங்கிறது தான் இப்போ ஃபேஷன். ஸோ அந்த மாதிரி இல்லை தாயாருக்கு கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். தாயார் மேலே ரொம்ப பாசம் இவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி கூட பிறந்த சகோதரர் மேலேயும் பாசம் ஜாஸ்தி உண்டு. ஏன்னா அந்த ஸ்தானாதிபதி இவங்க லக்னத்தில் போய் சந்திரன் உச்சமாகிறதுனால அது ஒரு இயல்பான குணம். 4ஆம் இடம் சிம்மம். சிம்மங்கிறது சூரியனுடைய வீடு. சூரியனாலே என்ன கௌரவம், பெருமை, ஒரு நல்ல அந்தஸ்து, இதெல்லாம் சூரியனுக்கு சொல்லுவோம். அப்போ இவங்க வீடு 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வண்டி, வாசல், தாயார் எல்லாமே. அப்போ அது சூரியனோட வீடாக இருக்கிறதுனால இவங்கள வீட்டில் பார்த்தீங்கன்னா தாயார் நல்ல அதிகாரமாக இருப்பாங்க. தாயார் பேச்சு தான் எல்லாரும் கேட்பாங்க. ஒரு நல்ல டாமினேட்டிங் மதராக இருப்பாங்க. அதே மாதிரி வீடெல்லாம் நல்ல காற்றோட்டமாக, நல்ல வெளிச்சமாக. ஏன்னா சூரியனாலே வெளிச்சம் இல்லையா, அப்போ இவங்க வீடு அப்படி இருக்கும். அது காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம்ங்கிறதுனால ஒரு லேண்ட்மார்க் லொக்கேஷனில் தான் இவங்க இருப்பாங்க. அதாவது இவங்க வீடை சொல்லணும்னா இதுக்கு பக்கத்தில் இருக்குது, இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்லக்கூடிய இடத்துல இவங்க வீடு இருக்கும். அந்த மாதிரி ஒரு லேண்ட்மார்க்குன்னு சொல்லலாம். இவங்களுடைய 5ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம். இவங்க புத்திரஸ்தானம்ங்கிறது கன்னி. அப்போ இவங்களுக்கு பெண் குழந்தை அப்படிங்கிறது முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கும். குழந்தைகளுக்காக நிறைய இவங்க பாடுபடுவாங்க. அவங்கள கொண்டு வரத்துக்காக நிறைய இவங்க செலவு பண்ணி சில சமயம் கடன் வாங்குற அளவுக்கு கூட போயிடும். ஏன்னா அது காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம் இல்லையா. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் கொஞ்சம் உடல்நிலை அப்பப்போ பாதிப்பு இருக்கும். ஏன்னா இவங்களுடைய 5ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 6ஆம் இடம் கன்னி. ஸோ இதுதான் காலபுருஷ தத்துவத்தோட பியூட்டி. இதை நீங்கள் கம்பைன் பண்ணி பேசும்போது அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இவங்களுடைய 6ஆம் இடம்ங்கிறது துலாம். துலாம்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம். அப்போ அது களத்திர ஸ்தானம் இல்லையா. இவங்களுக்கு அது 6ஆம் இடமா ஆயிடுறதுனால திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சண்டை சச்சரவெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். வம்பு வழக்கு அடிக்கடி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது காற்று ராசி துலாம்ங்கிறது. அந்த வம்பு வழக்கு அப்பப்போ ஏதோ ஒரு இவங்க ஃபேமிலி பிரச்சனை இல்லைன்னாலும் வேற யாருக்காகவாவது இவங்க போய் அதில் இன்வால்வ் ஆவாங்க. இல்லைன்னா ஆஃபீஸில் இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கொடுத்து இந்த வேலை தான் இவங்க பண்ணுவாங்க. ஒரு கோர்ட்டுக்கு போகிறது, கேஸ் அட்டென்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு இது.
அதுக்கப்புறம் இவங்களுடைய 8ஆம் இடம் இவங்களுடைய 7ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 8ஆம் இடம். அப்போ இவங்களுடைய திருமண பாவம்ங்கிறது காலச்சக்கரத்திற்கு 8ங்கிறதுனால இவங்களுக்கு திருமணத்திற்கு பின் லைஃப்பில் நிறைய போராட்டங்கள் சேலஞ்சஸ்லாம் இருக்கும். ஏன்னா மனைவி கூட பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி நல்லவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களை கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்களுமே கொஞ்சம் இவங்களுக்கு ட்ரபிள் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும். இது எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் அது இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த பூசல்கள் அவங்களுக்கு இருக்க தான் இருக்கும். இவங்களுடைய 8ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 9ஆம் இடம் தகப்பனார் ஸ்தானம். அதுதான் வந்து ஆன்மீகம், இறை பக்தி இதெல்லாம் வந்து அந்த 9ஆம் இடம் இல்லையா, இவங்களுக்கு அது 8ஆம் இடம். ஸோ ஆரம்பத்தில் இவங்க கொஞ்சம் நாத்திகவாதிகள் மாதிரி பேசினாலும் அப்புறமா ஆன்மீகத்துக்குள்ளே வந்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் வர வர ஆன்மீகத்தை நம்புற மாதிரி ஒரு கண்டிஷன், அந்த சுச்சுவேஷனில் வந்துருவாங்க. தகப்பனார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி ஒரு பெரிய க்ளோஸ்னஸ்லாம் இருக்காது. இருந்தாலும் தகப்பனார் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு லைஃப் நல்லாவே இருக்கும். தகப்பனார் காலத்துக்கு பின் அவங்க லைஃப்பில் கொஞ்சம் சில கஷ்டங்கள் இருக்க தான் இருக்கும். அதனால் தகப்பனார்கிட்ட இவங்க நல்லா இதுவாக இருந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுடைய 9ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 10ஆம் இடம். ஸோ நல்ல ஒரு பதவி உயர்வு, ப்ரொமோஷன்ஸு, உத்தியோகத்தில் மேலே மேலே ஒரு உயர்நிலைக்கு போகிறது, அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஏன்னா அந்த 9-10 காம்பினேஷன் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. ஸோ அது இவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கிது. அந்த 9-10ங்கிற காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக நல்ல உயர் பதவிக்கெலாம் போவாங்க. அடுத்தது இவங்களுடைய 10ஆம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம், அந்த கும்பம்ங்கிறது. ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்னா பதவி உயர்வு வர வர அது காலச்சக்கரத்தினுடைய பாதகஸ்தானம்ங்கிறதுனால சில சமயங்களில் சில எதிரிகள் மறைமுகமாக இவங்களுக்கு இருப்பாங்க உத்தியோகம் பண்ணுற இடத்துல. அந்த மாதிரி சில பிரச்சனைகளும் வரும். இருந்தாலும் ஒரு நல்ல பொசிஷன்லாம் கிடைக்கும். ஒரு ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு லெவலுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இங்கே உண்டு. ஏன்னா இது ஒரு காலச்சக்கரத்தின் 11ஆம் இடம். உத்தியோகத்தில் இவங்களுக்கு என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பாவம் இது. அபிலாஷைகள் பூர்த்தி ஆகக்கூடிய பாவம். இவங்களுடைய 11ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம், மறைவு ஸ்தானம் இல்லையா 12ங்கிறது. 11ங்கிறது இவங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாவம். அங்கே வந்து அது காலச்சக்கரத்துக்கு 12 அப்படிங்கிறதுனால சில சமயங்களில் ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா மூத்த சகோதரர்கள் மூலமாக சில ஏமாற்றங்களும் இவங்களுக்கு வரும். 12ங்கிறது ஒரு ரகசிய நடவடிக்கை மூத்த சகோதரருக்கு இருக்கலாம். அதனால் அவர் சில சமயம் தலைமறைவாக வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் வரலாம். ஸோ இது மாதிரியான சங்கடமும் உண்டு. அதே சமயம் இவங்க ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதில் ஒரு விரயம், நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் நடக்கும். இவங்களுடைய 12ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு முதல் இடம் மேஷம். அப்போ அந்த இடம் வந்து தலைமை கிரீடம் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் வாழும் காலத்தை விட அவர்கள் மறைந்த பின் அவர் பேரும் புகழும் அடைவார்கள். அப்படி ஒரு இதுதான் இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த 4ஆம் அதிபதி சூரியன் வந்து அங்கே உச்சமாறாரு. ஆன்மா காரகன் சூரியன் அங்கே வந்து உச்சமாறதுனால இது இவங்களுக்கு 12ஆம் இடமா இருக்கிறதுனால இவங்க காலத்திற்கு பிறகுதான் இவர்களுக்கு பேர் புகழெல்லாம் கிடைக்கும். சில சமயம் தனிமையில் வாழக்கூடிய ஒரு நிலையும் இவங்களுக்கு வரும் கடைசியில், எண்ட் ஆஃப் த லைஃப்ல. ஏன்னா அங்கே வந்து சனி பகவான் வந்து நீச்சம் ஆறாரு. அங்கே யாருன்னா இந்த 9-10 சனி பகவான் அங்கே நீச்சம் ஆறதுனால தொழில் பண்ணுறவங்களுக்கு சில சமயம் நஷ்டங்களும் வரலாம். ஏன்னா சனி வந்து தொழில் காரகன் சனி, அவர் வந்து அங்கே நீச்சம் ஆறாரு 12ஆம் இடத்துல. ஸோ இது மாதிரியான சில விஷயங்களும் இவர்களுக்கு உண்டு. மொத்தத்தில் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு அடிப்படையான தேவைக்கு என்றைக்குமே குறை இருக்காது. நல்ல ஒரு சுபிக்ஷமான இவங்க வந்து நிறைய அன்னதானம் பண்ண அது மாதிரி அதான் எஸ்பெஷலி சக்கரை பொங்கல் பண்ணி லலிதா பரமேஸ்வரிக்கு வந்து நைவேத்தியம் வச்சு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி இவங்க அதை பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா லைஃப்பில் எந்த குறைபாடும் அவங்களுக்கு இருக்காது. சூப்பர். அதாவது குறைவில்லாத வாழ்க்கையை வந்து ரிஷப லக்னம் வந்து வாழப்போகுது அப்படி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க மேம். சூப்பர். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.